வெல்கம் பாடல் கணேஷ். சுதந்திரத்தின் அதுமா உங்க வயிற சுதந்திரமே இல்லாம சிரிக்க வைக்கிற அளவுக்கான காமெடி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் செலவு பண்ணிருக்காங்க. மொத்தத்தையும் அப்பளத்திலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த கடையில இந்த நேரத்துக்கு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட அந்த கடையில அந்த நேரத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து புடிக்கிட்டு போயிட்டாங்க. அக்மார்க் 90s கிட்ஸுங்க முத்தம் கொடுக்கவே 3000 டேக் எடுக்கிறாரு அவரு. பரவாயில்ல, வீட்டோட லிட்டில் பிரின்சஸ் குறை சொல்லக்கூடாது. ஏறி வேலை செய்யறவங்களும் இருக்கிறாங்க நினைச்சேன். ஏறி வேலை செஞ்சது எதுக்கு? கல்யாண பெண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த சர்ப்ரைஸ். பரவாயில்ல, கேக்க வீணாக்காம சாப்பாட்டை வீணாக்காம டீசென்டான சர்ப்ரைஸ். ஏங்க குக்கர் சுட்டுச்சுன்னா குக்கரை போட்டு உதைங்க, ஏன் அவரை போட்டு உதைக்கிறீங்க? பர்த்டே விஷ் தாங்க, ஆனா கொஞ்சம் வித்தியாசமானது. நீரோடி வாழ்க, நமச்சிவாய வாழ்க, ராதன்தாள் வாழ்க, இப்பொழுதும் என் நெஞ்சில் உயிமான் வாழ்க. கில்லி பட பாட்டு ஏத்தி கொடுக்க சொன்னா பள்ளி பட பாட்டு ஏத்தி கொடுத்துக்கிறீங்க. டாக்டர் லைஃபே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஆச்சு. ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? அந்த அம்மா அங்க இருக்கறதெல்லாம் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. வண்டி தெரியாம வருதுன்னு நினைச்சேன், தெரியாமலாம் வரல. வண்டியில ஹாரன் எல்லாம், ஆனா வண்டி பைபாஸ் ரோட்ல போகுது, என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி தான் ஏதாச்சும் போய்கிட்டு இருக்கும்போது பேய் ரைட் சைடுல லிஃப்ட் கடிச்சா குடுக்கல. நாங்க ஹாரன் அடிக்கிற டென்ஷன்ல இவர் கத்துறாரு. இவருக்கு தெரியல கத்துனாதான் இன்னும் 2 ஹாரனை கூட அடிப்பாங்கன்னு. சார் டெலிவரி, வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வரணுமா? வீடு தான் சார் வந்துகிட்டு இருக்குது. பட்டன் அமுத்துற வேலையெல்லாம் பார்க்காதீங்க, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. படிக்க தானே அனுப்புறாங்கன்னு அட்வைஸ் பண்ணாரு. கடைசியில தம்பி அடிச்சா பெல்லிடிப்பா. நைட் ஷோ படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது வாசப்படி எதிர்த்தாப்புல முட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு 1/2 மணி நேரமா மாவு அரைக்கலான்னு மாமியாரை கூப்பிட 1 மாசம் ஆனாலும் அரையாது. அவரா வாங்கிட்டது பாவம். கிளி ஜோசியும் பாப்பமேனு பார்க்க முருகர் வர. அந்த முருகரை வைஃப் முன்னாடி இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணணும். என் பையன் எவ்வளவு திறமையானவன் பாருங்க, பெருமையா சொல்றாரு நினைச்சேன். டைம் சொன்ன பிறகுதான் தெரியுது. சூப்பரா நிக்கிறேன் பாத்தீங்களா? 1:48 நைட்டு. சவுத் இந்தியன் ஆக்டர்ஸோட எக்ஸ்பென்சிவ் வண்டின்னு ஒரு தம்ப்நெயில் ஒன்னு வச்சாங்க பாருங்க. அப்பா முன்னாடி டான்ஸ் ஆடி அவரோட ரியாக்ஷனை பார்க்கலான்னு பார்த்தா கண்டுக்கவே இல்ல. இயற்கையோட இயற்கையா ஊஞ்சல் கட்டி விளையாடலான்னு பார்த்தாரு. இதுக்கப்புறம் காட்ட மாட்டாரு. நீங்க ஆன ஆட்டத்தை பார்த்துட்டு நாயே 4 அடி தள்ளி நிக்குதுக்கா. சரி, ஹோட்டலுக்கு கூட்டு போனாதான் 500 1000 செலவாகும் சொல்லிட்டு பர்த்டே பாய் டீ கடைக்கு கூட்டு போவ. அவரோட வண்டி 2 பெண்கள் மெய் மறந்து பார்க்க அவருக்கு ஒரே குஷி. சார் கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா, நான் இறங்கிக்கிறேன். ஷூ வாங்க வந்த ஃபாரினரை கூட்டு வச்சு இப்படியா பண்றது? குடும்பத்தை வண்டியில கூட்டு வரலாங்க, கூட்டு குடும்பத்தையே கூட்டு வந்தா. ஆசையா வாங்கின பழத்தை தன்னந்தனியா உட்காந்து சாப்பிடுறது ஒரு குத்தமா? நான் அழகா இருக்கேன்னு அம்மா கிட்ட கேட்க போய் பாய் ஃப்ரெண்டு கிட்ட கேளுன்னு அம்மா சொல்ல. எனக்கு ஏது பாய் ஃப்ரெண்டு? மழை காலத்துல இந்த மாதிரி தேங்காய் நடு ரோட்ல இருந்ததுன்னா எடுத்து ஓரம் போடுங்கன்னு ஒரு அறிவுரை சொன்னாரு. நான் பார்த்தனே அறிவுரையா முன்னாடி. காதல் காதல் காதலுங்க. வேலைக்கு போனாலும் காதல், வெள்ளம் வந்தாலும் காதல். மணப்பெண்ணை சுத்தி காசை போறது சம்பிரதாயமா? அதை தூக்க ஒரு கூட்டமே நிக்குது. சார் ஒரு மசால் வடை கொடுங்க, இந்தா தரேன். தமிழ் தத்து புத்தல் இல்லாம தெளிவா வந்திருக்குதுங்க. இங்கிலீஷ் தான் கொஞ்சம். அவர் வழியில எத்தனை பேர் குறுக்க வந்திருந்தா அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. சிசிடிவி கேமராவே வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்காது. ஹனிமூனுக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஷூட். மழை வரும்போது படகுல உட்காந்துட்டு போற மாதிரியே. மணமகளோட முகத்தை திறந்து பாருங்க. நான் சின்ன குழந்தைங்க படுதாவளை உட்காந்து பாக்குற மாதிரியே பாக்குறாரு. இது சிக்கனா இல்ல வாத்துக்கறியான்னு அவர்கிட்ட கேட்கணும். மொழி தெரியாதவர்கிட்ட எப்படி கேட்கலாம்? எடுத்து குர்குரே பாக்கெட்ட குத்துருங்க. 10 ரூபா குர்குரேன்னு பாக்காதீங்க. 3 நாளைக்கு திட்டுவான் அந்த பையன்.
மழையில மாட்டிக்கிட்ட வைஃப் ஹஸ்பண்டுக்கு போன் போட ஹஸ்பண்டு கொடையை தூக்கின்னு வந்தாரு. கதவு திறந்துட்டு வர்றத காமெடியா காமிக்க சரி கதவு தான் உடைச்சிட்டு விழ போகுதுன்னு பார்த்தேன். அவங்க ஹெல்மெட்டை மாத்தி மாட்டினது கூட பிரச்சனை இல்லைங்க, அவ்வளவு கான்பிடென்டா காட்டுறாங்க பாத்தீங்களா. அவருக்கு கிரிக்கெட் மேல இருக்கிற ஆர்வத்தால இதோட 3வது முறை முறியுது. அங்க நிக்கிற பொண்ணுங்க கிட்ட கேஷுவலா கெத்து காட்டலான்ட்டு போனாரு. அவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து நல்ல நேரம் போனாலும் பரவாயில்லன்ட்டு கல்யாணத்தை தள்ளி வச்சிட்டாங்கன்னா பாத்துங்களா. முன்னாடி இருந்த ஒரு போன்ல கண்ட மணிக்கு சொல்ல பின்னாடி ஒரு கோவம் வந்துச்சுங்க. விசில் எடுத்து அங்க அம்மா எவ்வளவு பெரிய கொடாடி சண்டையில இருக்கிறாங்க. கிராக்ஸ் போட்டு போனதை பெருசாக்கிட்டு ட்ரெயின் வேகமா போகும்போது முன்னாடி நிக்க வச்சு போட்டோ எடுக்கலாம்னு பிளான். ஆனா ட்ரெயினுக்கு வர பிளான் என்ன வேகத்துல வந்திருந்தாலும் எப்படிங்க அப்படி சொருவ முடியும். வாழைப்பழம் பறிக்க போயிருப்பாரோ. காதலர்கள் வண்டியில உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ண கார்ல இந்த போலீஸ்காரரு கோவம் வந்துருச்சு. போகும்போது நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியோட போனாருங்க. வரும்போதுதான் நீங்க எது மேல ஆசைப்படுறீங்களோ அது மேல கட்டையை வீசுங்கன்னாங்க. கரெக்டா தான் வீசிருக்காரு. நின்னுகிட்டு ஷூ மாட்ட முடியலன்னு சேர் வாங்கி மாட்டினாங்க. வாழைப்பழம் வேணுமான்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு சைரன் ஆன் பண்றாங்க? நான் மனுஷங்க பாருங்க, அவங்க மட்டும் துணி துவைக்காம மீனுக்கும் சேர்த்து துவைச்சு கொடுக்குறாங்க. கேமராமேன் தொடர்ந்து போகணும் தாங்க, அதுக்குன்னு திரும்ப முடியாத அளவுக்கு போக கூடாது. அறுசுவை விருந்தையும் அடிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு புடி நினைச்சா பாவங்க அவரு. என்ன வேலை செய்றீங்க நீங்கன்னு சொல்லிட்டு ஓனர் கோவப்பட்டுக்கிட்டே ஒய்யாரமா சாஞ்சாரு. கடையை கூட்டி பறிக்க சுத்தமா வச்சிருக்கிறது ஒரு குத்தமா, அதுக்கு போய் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போதுன்னே தெரியாம ஜாலியா பாட்டு பண்ணாரு. அந்த பாட்டை அவரை பஸ்பம் ஆகிருச்சு. தான் ஹஸ்பண்ட் ஆக்குவாட சிரிக்கிறத பார்த்து மண்டை மேல ஒண்ணு வைக்க அடுத்து இவங்க ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க. அந்த நடுவுல படுத்துனுங்கிறவர் பாத்தீங்களா, இங்க நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு தாய் மகன் மீது எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல இருந்து தெரியும். சில நேரத்தில் சில விஷயம்லாம் ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. கூட்டத்தில் கொடையை விரிச்சா கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும். அதுக்குன்னு கோவத்தில் தூக்கி தூரம் வீசிட்டா நல்லா இல்லாதனால நல்லா உட்காமன்னு சொல்லிட்டு சேரை விரிச்சு போட்டு புக்கு படிக்க. சமையல் செய்யறதுல 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுருச்சு. ஹோட்டலுக்கு ஒரு சப்ளையர் இப்படி இருந்தா போதுங்க, ஹோட்டல் ஓஹோன்னு போயிடும். Excuse me, I'm ready to order. Oh, sure. அப்புறம் என்னங்க அவன் அங்கங்க பசியும் பஞ்சத்திலையும் கிடக்குறான். தேவையா இது? தலையாட்டம் கஸ்டமர்களுக்கு முடி வெட்டுவது எப்படின்னு ஒரு கோர்ஸ். அவங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற அப்பாவோட மைண்ட் வயசு சின்ன வயசுல உங்க அம்மா கிட்ட சொன்னேன். யாராச்சும் கோவத்துல கோசோட இலைய பிடிச்சி கடிச்சதுன்னு பாத்துருக்கீங்களா? அவரு தன்னோட வாழ்க்கையில படிப்பறிவு இல்லாம தோத்துட்டாரு போல. அதான் போற வர ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. Now you have to know that you are the pillars of the nations, okay? ஊரு ஃபுல்லா கதவு தட்டி நேரம் கட்டிங்களா, கையில வாட்சுக்கிறத பார்க்காம விட்டாங்க. பெண்களுக்கு பெண்கள் தாங்க எதிரி. நேரா கொண்டு வந்து உக்காந்துவங்க மேல விட்டுட்டு அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க. மெக்கானிக் எல்லாத்தையும் சரி பண்ண சந்தோஷத்துல சொங்கின்னு வந்தாரு. பானிபூரியை தேடி நீங்க போவானாங்க, உங்களை தேடி பானிபூரி வரும். மனிதாபிமானம் இருக்கலாங்க, அதுக்குன்னு இன்ஜின்குள்ள செடி வளர்க்குற அளவுக்குலாம் இருக்க கூடாது. சுத்தபத்தமான உணவு கையால எடுத்து போட்டு சும்மா குழப்பி கொடுப்பாரு பாருங்க. இறந்திடவா
நீ பிறந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.